அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக தத்துவார்த்த சூத்திர நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற ஆகம கருத்துக்களை அறிவதற்கு நாம் முயற்சி செய்தோம். அந்த வரிசையிலே இது 8வது பதிவாக இங்கு வழங்கப்படுகிறது. ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் தத்துவார்த்த சூத்திரத்தை படைத்திருக்கிறார். அதன் அத்தியாயம் 1 நாம் ஐவகை ஞானங்களை குறித்து பார்த்தோம். சென்ற பதிவிலே அவதி ஞானம், மனப்பரிய ஞானம் 2 பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த பதிவோடு தொடர்புடையது தான் இந்த 24வது காரியம். அந்த பதிவிலே சேர்த்திருக்கணும். இருந்தாலும் அதற்கு அடுத்த அந்த மனப்பரிய ஞானம், அந்த அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய விசேஷம் என்ன? விசுத்திய பிரதிபாதாப்யாம் தத் விசேஷः. விசுத்திய பிரதிபாதாப்யாம் தத் விசேஷ. விசுத்தி அப்பிரதிபாதாப்யாம். பிரதிபாதாப்யன்றது அந்த விசுத்தியா இருக்குங்களா, அது கூட சேர்ந்து. பிரதிபாதின்னு சொன்னா விடுபடுதல், அப்பிரதிபாதினா விடுபடாமல் இருக்கு. ஒரு ஞானம் தோன்றிய பிறகு விடுபட்டால் அது பிரதிபாதம் என்று சொல்லுவாங்க. விடுபடாமல் அப்படியே நிலைத்திருந்தால் அப்பிரதிபாதம் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலே மனப்பரிய ஞானம், அந்த ருஜுமதி விபுலமதி 2 பற்றி பார்க்கும்போது, விபுலமதி ஞானம் அதனுடைய விசுத்தி, தூய்மை. தூய்மை என்று சொன்னால் அந்த ஆன்மா வினைகளை எல்லாம் கழிக்கின்ற நிலையிலே அதனுடைய கொஞ்சமே வினைகள் மட்டும் பாக்கி இருக்கு. பெரும்பாலும் அது தூய்மை அடைந்து விட்டது. அப்படி இருந்தால் அதுக்கு விபுலமதி ஞானம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். ருஜுமதி அதை விட கொஞ்சம் அதிகமான வினைகள் கழிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தூய்மை என்று சொன்னால் ருஜுமதியில தூய்மை குறைவாகவும் விபுலமதியில தூய்மை அதிகமாகவும் இருக்கு. இங்க தூய்மை என்பது அந்த வினை நீக்கத்தை தான் சொல்வது. அதுதான் தூய்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு வினைகள் நீங்குகின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மா தூய்மை அடையும். அதனால ருஜுமதியை விட விபுலமதி அந்த விஷயத்தில் சிறப்பு மிக்கது. அதே போல நீங்காது இருப்பது, நம்ம ஏற்கனவே சென்ற பதிவிலே பார்த்தோம். ருஜுமதி ஞானம் அந்த மனப்பரிய ஞானம் சில சமயம் நீங்கி விடலாம். அந்த முனிவருடைய தூய்மைத்தன்மை குறைந்து விட்டால், அவருடைய தவ வலிமை குறைந்து விட்டால், அந்த ருஜுமதி மனப்பரிய ஞானம் ஏற்பட்ட அந்த ஞானமானது நீங்கி விடலாம். கேவல ஞானத்துல போய் முடியாமல் இருக்கும். கேவல ஞானம் தான் உயர்ந்தபட்ச ஞானம். அந்த ஞானத்தில் சென்று முடியாமல் அதற்கு முன்னாலே நீங்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் விபுலமதி மனப்பரிய ஞானம் ஒரு முனிவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவருக்கு அந்த ஞானம் விலகாது. கேவல ஞானம் அடைகிற வரைக்கும் அந்த விபுலமதி மனப்பரிய ஞானம் இருக்கு. இதுதான் அந்த 2த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதை சென்ற பதிவிலே நம்ம மனப்பரிய ஞானம் பார்த்தோம். அதோடு சேர்த்து இதில் பொறுத்து அதே போல அவதி ஞானம், மனப்பரிய ஞானம் 2த்துக்கும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, சிறப்புத்தன்மை என்ன, அல்லது அது ஒன்றுக்கும் இருக்கின்ற வேறுபாடு என்ன, அப்படி கூட நம்ம அதை நினைச்சோம். விசுத்தி க்ஷேத்ர சுவாமி விஷயேப்யோவதி மனப்பர்யயோ. விசுத்தி க்ஷேத்ர சுவாமி விஷயேப்யோ அவதி மனப்பர்யயோ. விசுத்தி க்ஷேத்ர சுவாமி விஷயேப்ய அவதி மனப்பர்யயோ. அந்த அவதி ஞானம், மனப்பரிய ஞானம் 2ம் எதை வைத்து சிறப்பாக அமைந்திருக்கும்? அதாவது இந்த காரணிகளை வைத்து அது குறைவாக இருப்பது,
சிறப்பாக அமைவது எல்லாம் அமையும். அதனால் அந்த விசேஷம் என்று கூறுகிறோம். தூய்மை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விசுத்தி என்று சொன்னால் வினைகளை கழித்து தூய்மையான நிலையை அடைவதை வைத்து அந்த அவதி ஞானமும் மனப்பரிய ஞானமும் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். அதே போல க்ஷேத்திர என்றால் இடம். நம்ம ஏற்கனவே சென்ற பதிவிலே கூட நம்ம பார்த்தோம். மனிதன் மானிட பிறவியிலே பிறக்கக்கூடிய இடங்கள் நம்முடைய ஜம்பு தீபத்திலே 7 கண்டங்கள் இருக்கின்றன. அதுல முக்தி அடையக்கூடிய வாய்ப்பு பெற்ற உயிர்கள் பரத கஷேத்திரம், ஐராவத கஷேத்திரம் இரண்டிலையும் பிறக்கும். அதோடு விதேக கஷேத்திரத்திலையும் சென்று பிறக்கும். அதே போலதான் தாதகி கண்டமும் இருக்கு. அங்கு இங்கு இரட்டிப்பாக இருக்கும். 2 பரதம், 2 ஐராவதம், 2 விதோகம் இருக்கும். ஏன்னா இதை விட அந்த அடுத்த நம்முடைய ஜம்பு தீபத்தை சுற்றி இருக்கிற லவணக்கடல், அந்த லவணக்கடலை அடுத்து இருக்கக்கூடிய தாதகி கண்டம். அந்த தாதகி கண்டம் ஜம்பு தீபத்தை போல 2 மடங்கு பெரியது. அதனால அங்கு 2 பரதம், 2 ஐராவதம், 2 விதேகம் இருக்கும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய காலோததி சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை அடுத்து இருக்கக்கூடியது புஷ்பகர தீவு. அந்த புஷ்பகர தீவுல பாதி மட்டும்தான் மனிதன் இருக்க முடியும். பாதி அளவை மானுஷோத்திர மலை என்ற ஒரு மலையானது சுற்றி மதில் மாதிரி கட்டி மறைச்சிடும். அந்த பாதி தீவுன்றத அர்த்த என்று சொல்வார்கள். அர்த்த என்றால் பாதி. புஷ்பக அர்த்த அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்பகர தீவுனா முழு தீவு, புஷ்பக அர்த்த தீவு. அதைத்தான் 2.5 தீபம் என்று சொல்லுவோம். அதனால் அந்த 2.5 தீபத்தில் எந்த இடத்திலே அந்த ஜீவன் பிறக்கிறதோ அதற்கு ஏற்ப அதனுடைய அந்த விசுத்தி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த அவதி ஞானமோ மனப்பரிய ஞானமோ இது 5ஆம் காலம் என்று நமக்கு பார்த்தோம். ஏற்கனவே 6 விதமான காலங்கள் உண்டு. அவற்றை பற்றி விரிவாக நம்ம அடுத்து 3, 4வது அத்தியாயங்களில் அவற்றை பற்றி நம்ம படிக்கலாம். அப்ப அந்த இடங்கள் இருக்குங்களா, அந்த இடத்தை பொறுத்து அந்த மனிதருக்கு என்னென்ன ஞானம் உண்டாகும் என்பதும் அங்க இருக்கு. இப்போது கேவல ஞானம் அடைய முடியாது 5ஆம். அதே போல அவதி ஞானமும் மனப்பரிய ஞானமும் உண்டாகும் 4ஆம் காலத்துல தீர்த்தங்கரர்கள் வாழ்கின்ற காலத்துல அது சாத்தியமாகும். அதனால அந்த இடம் விதேக கஷேத்திரத்துல எப்போதும் உண்டாகும். அது ஏன்னா எப்பவுமே அங்க தீர்த்தங்கரர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் 20. அதே போல அறிகின்ற நபர் என்று சொன்னால் சுவாமி என்று சொல்வார். அதுதான் அந்த ஞானத்துக்கு உரிய நபர். அவரை பொறுத்தும் அந்த இது அமையும், அந்த ஞானம். இப்போ எப்படின்னு கேட்டால் தேவ நரகர்களுக்கு தானாகவே அவதி ஞானம் இருக்கும், தீர்த்தங்கரருக்கு பிறவியிலே இருக்கும். முனிவர்களுக்கு அவர்களுடைய தவத்தினுடைய வலிமையை பொறுத்து 6 விதமாக அந்த அவதி ஞானம் இருக்கும். அதே போல அந்த மனப்பரிய ஞானமும் அப்படித்தான். அறிகின்ற நபரை வைத்து அது அந்த அறிகின்ற நபர்னா அந்த ஞானத்தை உடைய அந்த நபரை சுவாமி என்று, பொருளுக்கு உரிமையாளரை சுவாமி என்று கூறுவது போல. அதனால அந்த அறிகின்ற அந்த முனிவர் அவரை வைத்தும் அந்த ஞானத்தினுடைய விசேஷம் இருக்கும். இப்போ அவதி ஞானம் எடுத்து இப்போ மனப்பரிய ஞானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மற்ற எந்த பிறகு தேவர்களுக்கு அது வராது. மனப்பரிய ஞானம் கிடையாது, அவதி ஞானம் தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம அவதி ஞானம் எடுத்தால் 4 பிறவிகளுக்குமே உண்டு. தேவர்களுக்கும் நரகர்களுக்கும் பிறவியின் காரணமாகவே வந்துடும். மனிதர்களுக்கு அவருடைய தவ வலிமைக்கு ஏற்ற மாதிரி அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஷயோப சமம், அவருடைய வினைகள் தனிவும் அழிவும் அடைகின்ற நிலையை வைத்து அவர்களுக்கும் அவதி ஞானம் உண்டு. அதே போல விலங்குகளுக்கும் அவதி ஞானம் ஏற்படும். அதுவும் அது விரதம் ஏற்கக்கூடிய மனமுள்ள விலங்கு, யானை, சிங்கம் போன்றவைகள்லாம் மனமுள்ள விலங்கு. அவையும் விரதங்களை ஏற்பதாக நமக்கு மேற்மந்த புராணம் படிக்கும்போது நமக்கு தெரியப்படும். அவைகளுக்கும் அவதி ஞானம் ஏற்படும். அதனால 4 பிறவிக்கும் அவதி ஞானம் உண்டு. அந்த பிறவியை பொறுத்து சிலதுக்கும், அந்த தவத்தை பொறுத்து 2 பிறவி. ஆனால் மனப்பரிய ஞானம் தேவ பிறவிக்கு கிடையாது,
நரக பிறவிக்கு கிடையாது, விலங்குகளுக்கு ஏற்படாது. அந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் அது ஏற்படும். அதனால அந்த அறிகின்ற நபர் என்பது அந்த பிறவிகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விசேஷங்களைத்தான் இங்கே விஷயம் அந்த விஷயங்கள் சுத்தி கஷேத்திர சுவாமியை பொறுத்து அந்த அவதி ஞானத்தினுடைய மனப்பரிய ஞானத்தினுடைய சிறப்பு அம்சம் அமையும் என்று இதிலே நமக்கு தெரியும். 26வது சூத்திரத்திலே மதி ஸ்ருதியோர் நிபந்தோ திரவியோ ஷவ சர்வ திரவியேஸ்வ சர்வ பர்யாயேஷு மதி ஸ்ருதியோ நிபந்தோ திரவியேஷு அசர்வ பர்யாயேஷு. மதி ஞானம் ஸ்ருத ஞானம். இப்ப எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லி முடித்த பிறகு இந்த ஞானங்களுக்கு இருக்கிற ஒரு சில தன்மைகளை கூறுது. மதி ஸ்ருதம் அது சம்பந்தப்பட்ட நிபந்தோ அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பொருள்களுடைய திரவிய ஏஷு அதோடு அவர் அறிந்து கொள்கின்ற அது தொடர்பு கொள்கின்றன அந்த மதி ஞானத்தாலோ ஸ்ருத ஞானத்தோடோ ஒரு திரவியத்தை நாம் அறிகிறோம். திரவியம் என்றால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஜீவன், அஜீவன், தன்மம், அதர்மம், காலம் இவையெல்லாம் திரவியம். அவற்றை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய முழு பர்யாயத்தையும், பர்யாயம் என்றால் மாற்றம், இறந்த காலத்தில் எப்படி இருந்தது, நிகழ்காலத்தில் எப்படி இருக்கு, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று சொல்வது மாற்றம். அதை பர்யாயம் என்று சொல்வார். அதனுடைய முழு மாற்றங்களையும் தெரிந்து கொள்ளாது. அசர்வ சர்வ என்றால் தெரிந்து கொள்ளும், அசர்வ என்றால் அதுக்கு ஆப்போசிட், தெரிந்து கொள்ளாது. மதிஞானம் முழு பர்யாயத்தையும் தெரிந்து கொள்ளாது. நான் கொஞ்சமே அதனுடைய மாற்றங்களை கொஞ்சமாக தெரிந்து கொள்கிறது. எல்லா மாற்றங்களையும் அது தெரிந்து கொள்ளாது. எல்லா மாற்றத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது முழுதுணர் ஞானமாக ஆகிடும், கேவல ஞானமாக ஆகிடும். அதனால கடந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம், நிகழ்காலத்தில் இருப்பதை பார்க்கலாம், எதிர்காலத்தில் இப்படி இருக்கலாம் என்று ஒரு ஏசியம் அதை கொள்ளலாம். அவ்வளவுதானே தவிர அது இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, கடந்த காலத்தில் இப்படித்தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது, நிகழ்காலத்தில் இருப்பதை கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏதோ நம்ம அவங்கவுங்க நாலெட்ஜுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது போல. அதனால அந்த மதி ஸ்ருத ஞானங்கள் கொஞ்சமே, மிக குறைவாகத்தான் அந்த மாற்றங்களையோட திரவியங்களை அறிகிறது, பர்யாயத்தோட திரவியங்களை. ரூபிஷ்வதே ரூபிஷ் அவதே, அவதே என்றால் அவதி ஞானம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அந்த கண்ணில் நேராக தெரியாமல் இருந்தாலும் கூட, கண்ணில் பார்வையிலே படாமல் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உருவப் பொருள்களை அறிந்து கொள்ளும். அதுதான் அவதி ஞானத்துடைய முக்கிய கருத்து. உருவப் பொருள்களைத்தான் அறியும். உருவம் இல்லாத எண்ணத்தை எல்லாம் அறியாது, ஒரு நினைப்பை எல்லாம் அறிந்து கொள்ளாது. அதை மனப்பரிய ஞானம் அறிந்து கொள்ளும். இது அடுத்த சொத்து. அதனால இதில் அந்த அந்த வித்தியாசத்தை நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ புலப்படுத்துகிறார். அவதி ஞானம் என்றால் உருவப் பொருள்களை அறிந்து கொள்ளும். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணில் பார்க்கலன்னா கூட தொலைவிலே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையை பொறுத்து அதுக்குள்ளார ஒவ்வொரு ஜீவனும் அதுக்குடைய திறமைக்கு ஏற்ப உருவப் பொருள்களை அறிந்து கொள்ளும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தத்தனந்தபாகே மனப்பரியச ததனந்தபாகே தத்துனா அது ததனந்தபாகே மனப்பரியஸ்ய தத் அதனுடையனா அவதி ஞானத்தால தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அந்த பொருளோட அனந்த பாகே அதை சிறு சிறு பகுதிகளாக, பல பகுதிகளாக, அனந்தம்னா எல்லையற்ற, அந்த எல்லையற்ற பகுதிகளாக, எண்ணிக்கையற்ற பகுதிகளாக, சிறு சிறு பகுதிகளாக பிரித்தாலும் கூட அதிலே இருக்கின்ற ஒரு பகுதியை மிக விரிவாக அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி மனப்பரிய ஞானம். தத் அனந்தபாகே மனப்பரியஸ். அவதி ஞானத்தால ஒரு பொருளை அப்படி ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்களையும் அல்லது சிறு சிறு சிறப்பு அம்சத்தையும் அவதி ஞானத்தை அவ்வளோ முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.
ஆனால் மனப்பரியை ஞானம் அதையும் தெரிந்து அனந்தபாகே மனப்பரியேச. எப்போ வந்து எண்ணத்தை தெரிந்து கொள்ளும்னு சொல்லிட்டாங்களோ, அடுத்தவங்களுடைய மனதிலே இருக்கக்கூடியதையும் மனப்பரிய ஞானம் தெரிஞ்சுதுன்னா அது வந்து உருவப்பொருள்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த உருவப்பொருளை அவதிஞானம் தெரிந்து கொண்டாலும் அதை பல பகுதிகளாக பிரித்து பார்த்து அதனுடைய விசேஷத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நுண்ணறிவாக மனப்பரிய ஞானம் இருக்கும். இதற்கு அடுத்தது தான் நமக்கு கேவல ஞானத்தை பற்றிய சூத்திரம். இது ரொம்ப முக்கியமான சூத்திரம். நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய சர்வ திரவிய பர்யாயேஷு கேவலஸ்ய சர்வ திரவிய பர்யாயேஷு கேவலஸ்ய சர்வ திரவிய பர்யாயேஷு எல்லா பொருள்களுடைய பர்யாயேஷு மாற்றங்களை தெரிந்து கொள்வது கேவலம். அதாவது இந்த வானத்துக்கு உட்பட்ட அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லும்போது சொல்லலாம். ஏன்னா ஆகாயம்தான் எல்லா திரவியத்தையும் இருப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு திரவியமாக இருக்கு. மற்ற திரவியம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது ஆகாயம். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் சர்வ திரவிய அத்தனை பொருள்களையும் ஜீவனா இருக்கட்டும் அஜீவனா இருக்கட்டும் இந்த 6 பொருள்களை தவிர வேறு பொருள்கள் உலகத்துல கிடையாது. எதை நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் அது ஜீவனா இருக்கலாம், இல்லைன்னா உயிரற்ற பொருளாக அஜீவனாக இருக்கலாம். நடந்து செல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்தது நம்ம தர்மம் அதர்மம்னா என்னன்னு பார்த்தோம். அது தெரியும். ஆகாயம் காலம் இந்த திரவியங்களுடைய எல்லா திரவியங்களையும் அது அறியும். அதனுடைய பர்யாயேஷு மாற்றங்களையும் அறியும்னா அது இறந்த காலத்தில் எப்படி இருந்தது, நிகழ்காலத்தில் எப்படி இருக்கு, எதிர்காலத்தில் எப்படி இருக்கு என்று அதையும் தெரிந்து கொள்ளும். இப்போ உலகம் சொன்னால் 3 உலகம் இருக்கு நம்ம பார்த்தோம். மேல் உலகம், நடு உலகம், கீழ் உலகம். தேவ உலகம் நம்ம மனிதரும் விலங்கும் வாழக்கூடியது நடு உலகம், கீழ் உலகம் என்று சொல்லக்கூடியது நரகர்களுக்கு. அப்ப 3 உலகங்களையும் அதில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் அதனுடைய 3 காலத்தையும் பர்யாயேஷுன்னு என்ன அர்த்தம், அதனுடைய மாற்றம். அப்ப அதனுடைய 3 காலத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியது. நம்ம ரத்னகட சிராவச்சாரத்துல ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் சொல்வார், கண்ணாடியில் தெரிவது போல தர்ப்பணாயதே என்று சொல்வார். கண்ணாடியில் தெரிவது போல தெரியும். இப்போ ஒரு பொருளை கண்ணாடி முன்னாடி வச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனையையும் கண்ணாடி காட்டும். அவ்வளவுதான். அந்த பொருளுக்கு உரிமையாகாது அது, ஆனால் அறிந்து கொள்ளும். அது போலதான் கேவல ஞானமும் எல்லா பொருள்களையும் தனக்கு உரிமையாக்கி கொள்ள அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது, ஆனால் அதை முழுமையாக அறிந்து கொள்ளும். அப்ப சர்வ திரவிய பர்யாயேஷு கேவலசே என்று சொன்னால் கேவல ஞானம் 3 உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் அந்த பொருள்களின் 3 கால மாற்றங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியது மனப்பரிய ஞானம் என்று அதை புரிந்து. ஜீவன் முதலிய எல்லா திரவியங்களையும் அவற்றின் எல்லா மாறுதல்களையும் ஒரே சமயத்தில் முற்றும் அறிவது கேவல ஞானம் என்று ஒரு சுருக்கமாக உரை நூல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு ஜீவனுக்கு எத்தனை ஞானங்கள் இருக்கும் என்று நமக்கு இதில் தெரிவிக்கிறார். நம்ம இதனுடைய அர்த்தத்தை அடுத்த இதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவிலே பார்க்கலாம். ஏன்னா பதிவு நீண்டு விட்டால் கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு நேரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால இதை நம்ம அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்யலாம். நல்லறம் என்கின்ற இந்த சேனல்ல தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுத்து பார்த்து வருகிறீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துள்ளோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த பதிவினை பார்த்த தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் என்ற அந்த பொத்தானை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும் இதனை வந்து இதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த பதிவுகளை முன்னெடுத்து சென்று நம்முடைய மார்க்க பிரபாவனையோட ஒரு அங்கம். நம்ம வந்து நம்முடைய ஆகமத்தை மற்றவரை அறிய செய்வோம் என்றால் அது நற்காட்சியினோட ஒரு அங்கம், மார்க்க பிரபாவனை என்ற அங்கம். அதிலேயும் தாங்கள் பங்கு கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. ஜெய் ஜெய்.